இன்றைக்கி சர்வ சாதாரணமாக சொல்கிறாங்க. ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அவருக்கு முன்பாக உட்கார்ந்து 8 மணி நேரம் பேசி கொண்டிருந்தேன். நீ ஊழியம் செய்கிறதுக்கு இருக்கிறியா, இல்லை இயேசுக்கிட்ட போய் தினம் 8 மணி நேரம் பேசிட்டு வர போறியா? சரி, மோசே பின்பக்கத்தை தானே பார்த்தாரு, அவர் முகத்தில் அவ்வளவு ஒளி இருந்தது, உன் முகத்தில் ஏதாவது ஒளி இருக்குதா? ஐயா, மேக்கப் பண்ணிக்கிட்டு சாயம் பூசிக்கிட்டு அந்த டிவியில் தங்களை காட்டுதல் தான் பெருமையாக இருக்குது மனுஷனுக்கு. திருவாய்மொழி அப்படின்னு ஒரு திருப்பானாழ்வார் பாடின பாட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, துயரில் தன்னுடைய சோதி நின்ற வண்ணம் நிற்கவே, துயரில் மலியும் மனித பிறவியில் தோன்றி கண் காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மான் புகழ்த்தூற்ற யான் இனி ஒரு துன்பமில்லேனே என்று பாடுகிறார். இந்த பாட்டை கவனியுங்கள். துயர் இல் தன்னுடைய சோதி நின்ற வண்ணம் நிற்கவே, துயரமே இல்லாமல் துயரற்ற நிலைமையிலே இறைவன் சோதி பிழம்பாக பரலோகத்திலே நிற்கிறார். அங்கிருந்து பார்க்கிறார், மனிதன் துயரத்திலே கஷ்டப்படுகிறான். ஆகினாலே அந்த துயரில் மலியும் மனித பிறவியில் தோன்றி கண் காண வந்து தெய்வத்தை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. மோசே முதற்கொண்டு பார்த்ததில்லை. மோசே உண்மையான ஊழியக்காரன். ஒரு நாள் ஆசையாக கேட்டார், ஆண்டவரே, நீங்கள் என்கிட்ட எல்லாமே ஒருவனை வச்சு நீர் செய்கிறீரு, என் கையில் ஒரு கோல் கொடுத்துருக்கிறீரு, ரொம்ப நல்லது. ஆனால் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, உடைய முகத்தை எங்களுக்கு கொஞ்சம் காட்டும், ஆசையாக இருக்குது. ஆனால் சொன்ன, என் முகத்தை பார்த்து ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது, பார்த்த செத்து போயிடுவடி. ஆகினால நீ ரொம்ப நல்லவன், ஆசையாக கேட்குற, இந்த கண்மலை வெடிப்பில் உன்னை வைக்கிறேன், நான் அதுக்கு பக்கத்தில் கடந்து போகும்போது என் பின்புறத்தை பார். அப்படி தான் சொன்னார். பின்பக்கத்தை தான் மோசை பார்த்தார். பின்புறத்தை பார்த்த மோசே முகத்தில் மற்றவர்கள் பார்க்க முடியாத ஒரு ஒளி பிரகாசித்தது. ஐயா, அவங்க முகத்தை பார்க்க முடியல, துணியை போட்டு மூடும். முக்காடு போட்டு கொண்டார் மோசே. அதை பார்த்தவர்களும் முக்காடு போட்டு கொண்டு பார்த்தார்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக சொல்கிறாங்க. ஐயா, நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அவருக்கு முன்பாக உட்கார்ந்து 8 மணி நேரம் பேசி கொண்டிருந்தேன். நீ ஊழியம் செய்கிறதுக்கு இருக்கிறியா, இல்லை இயேசுக்கிட்ட போய் தினம் 8 மணி நேரம் பேசிட்டு வர போறியா? சரி, மோசே பின்பக்கத்தை தானே பார்த்தாரு, அவர் முகத்தில் அவ்வளவு ஒளி இருந்தது, உன் முகத்தில் ஏதாவது ஒளி இருக்குதா? ஐயா, மேக்கப் பண்ணிக்கிட்டு சாயம் பூசிக்கிட்டு அந்த டிவியில் தங்களை காட்டுதல் தான் பெருமையாக இருக்குது மனுஷனுக்கு. துயரமே இல்லாத தெய்வம் துயரத்தில் மலிகிற மனிதனை பார்த்தவுடனே துயர் இல் சோதி தன்னுடைய நின்ற வண்ணம் நிற்கவே, துயரில் மலியும் மனித பிறவியில் தோன்றி துயரங்கள் செய்து, மனித துயரங்களை தான் ஏற்றுக்கொண்டார். துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலையை உலகத்தில் புகுத்தினார். இப்ப கடவுளுடைய தெய்வ நிலை என்ன? மனிதனுடைய துயர்களை தன் மீது ஏற்றுக்கொள்வதுதான் தெய்வத்தன்மை. உங்கள் நடக்க தெரிஞ்ச குழந்தை ரோட்டுக்கு போயிடுதுன்னு வைங்க, நடா பிள்ளைய காணுமேன்னு வெளியே வந்து பார்க்குறீங்க, ரோட்டில் நின்றுட்டுருக்கு, ஒரு கார் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஐயோ, என் பிள்ளை காரில் அடிபட்டால் என்ன பண்ணுறதுன்னு அம்மா என்ன தான் பிள்ளைப்பா சொன்னாலும் அப்படியே பயந்துக்கிட்டு நிற்கிறா, யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு. ஒரு வாலிபன் சட்டுன்னு புகுந்து பாஞ்சு இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். அந்த அம்மா எப்படி வாழ்த்துவாங்க? ரஜினிகாந்த் மாதிரி வந்து காப்பாற்றிட்டேன்னா சொல்லுவாங்க, தெய்வம் போல, தெய்வம் போல. ஒரு நகை அடமானம் வச்சுட்டீங்க, இந்த நகை திருப்ப மீட்டில் நோட்டீஸ் வருது, இத்தனாம் தேதிக்குள்ளே நீங்கள் பணம் செலுத்தி மீட்டலனா இது போயிடும், எங்களுடைய இது, உங்களுக்கு சொந்தம் இல்லை. நோட்டீஸ் வந்துடுச்சு. இந்த அடகு வச்ச அம்மா கதிகலிங்கி போயிருக்கிறாங்க, கையில் காசு இல்லை, ஐயோ நகை வீணாக போயிடுமே, குறைஞ்ச விலையில் அப்படியே முழுகிடுமே, என்ன பண்ணுறது?
அந்த நேரம் ஒரு ஐயா வந்து, அம்மா கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் பணம் கட்டுறேன்னு சொல்லி பணம் கட்டி நகையை வாங்கி உங்ககிட்டயே கொடுத்துட்றார். அவர் வச்சுக்கல, உங்ககிட்ட கொடுத்துட்றார். அவருக்கு என்ன சொல்லுவீங்க? தெய்வம் போல வந்து காப்பாற்றினீங்க. உங்களை மீட்பதற்காக தன்னை பலியாக்கி உங்களை உங்களுக்கே திரும்ப கொடுத்த இயேசுநாதர், அவர் ஜோதி, வெளிச்சம். அப்படி தன் தெய்வ நிலையை உலகில் புகுத்த அப்படிப்பட்டவருடைய மகிமைகளை நான் தூற்றினால், அநேகருக்கு சொன்னால், எனக்கு துயரம் இல்லை. உங்களுக்கு துயரம் இல்லாமல் இருக்கணும்னா ஒன்று செய்யுங்க, ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருங்க. பார்க்குறவங்க, வழியில் போகிறவங்க வர்றவங்க ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு சொல்லுங்கள். ஒரு புன்சிரிப்பு சிரிக்கிறதுக்கு என்னங்க செய்யணும்? ஈனா போதும். ரொம்ப நேரம் ஈனிட்டு இருக்க வேண்டாம், வேறு மாதிரி நினச்சிடுவாங்க. ஒரு புன்சிரிப்பு சிரித்தா அவங்களும் ஒரு புன்சிரிப்பு சிரிச்சுவாங்க. அவர் வர்ற டைம் பார்த்து அல்லது அந்த அம்மா வர்ற டைம் பார்த்து கரெக்டாக நீங்களும் போய் தினம் ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து சிரிங்க. ஒரு நாளைக்கு நிற்பாங்க. நீங்கள் யாருங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் ஸ்மைல் பண்ணுறீங்களே, என்ன உங்களுக்கு தெரியாத? அதாங்க தெரிஞ்சுக்கலான்னு தாங்க உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தா ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க, போதுமே அவ்வளவு. அந்த அம்மா நல்லவங்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னாவே போதும், நீங்கள் எது சொன்னாலும் அப்புறம் கேட்பாங்க. ஊழியம் செய்கிறதுக்கு எத்தனை வகை இருக்குது தெரியுமா? உமது புகழை நான் தூற்ற எனக்கு இனிமே துன்பமில்லை. அவரை அறிவித்தாலே நமக்கு துன்பமே கிடையாது. இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன், ஆசீர்வதிச்சிருக்கிறார் கர்த்தர். காரணம் என்ன? ஊழியம் செய்கிறேன். உளமாற மனமாற ஒருவன் ஊழியம் செய்தால் அவன் கஷ்டப்படலாம், பண வசதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. பணம் ஆசீர்வாதம் அல்ல, கல்வி ஆசீர்வாதம் அல்ல, உத்தியோகம் ஆசீர்வாதம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் கிருபை தான் ஆசீர்வாதம். அவர் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். சுவிசேஷம் அறிவிப்பது நம் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் அதை அறிவிக்காதிருந்தால் எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா இப்போ ஐயோ அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு, ஆக்சிடென்ட்னு கேள்விப்படுறீங்க, அல்லது இறந்துட்டாருன்னு கேள்விப்படுறீங்க, ஐயோ அப்படி தான் சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? ஐயோயோ ஐயோயோ 4 வீடு கேட்குற மாதிரி. சுவிசேஷத்தை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. பவுல் அப்போஸ்தலன் சாதாரண ஆள் இல்லை, இதை ஒன்றுமில்லாதவன் ஊழியத்துக்கு வந்துட்டார் நினைக்காதீங்க. படித்தவர், இஸ்ரவேலில் பிறந்தவர், பென்யமீன் கோத்திரத்தார், ஈராக்கியம் உள்ளவர். இவை எல்லாவற்றையும் அவர் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணினேன் என்று சொன்னதுனாலே புதிய ஏற்பாட்டு எழுத்துக்கள். நீ சாதாரணமாக நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் வேலை செய்யுங்க, ஆனால் ஊழியம் செய்யுங்க.